வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் போகணும், ஏற்பாடு பண்ணுங்க. இதான் இறை குறிப்பு. ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வாஸ்துவோட நம்ம இந்த வீடியோ பதிவை பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன் சாதனை பெண்மணின்னு ஒரு வீடியோ பதிவு நம்ம பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருப்போன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு சொந்தமாக ஒரு சின்ன தொழில் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி நல்ல ஒரு அழகான வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணது சம்மந்தமாக தான் நம்ம அந்த வீடியோ பதிவு போட்டிருப்போம், சாதனை பெண்மணின்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, அவங்க வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்து ஒரு 6 மாதத்தில் ஒரு ஒரு மனை வந்து வருது, விலைக்கு வருது, வாங்கணும். அது அந்த ஊரோட மெயின் ரோட்டில், அந்த மெயின் ரோட் டச்சில் அந்த மனை வந்து வருது. அது வாங்கினா அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம் அந்த இடத்துல. அது இல்லாமல் வேறு பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த காரணத்துக்காக அந்த இடத்த வாங்கணும்னு கேட்குறாங்க. சரி, வாங்கிக்கோங்க அப்படின்றோம். ஏற்கனவே அந்த அம்மா வந்து கொஞ்சம் கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இப்போது அந்த கடன் இன்னும் அடைச்சே முடியல. அதுக்குள்ளே ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக போகுது அந்த இடம். சரி, என்ன பண்ணலான்னு அவங்க வந்து யோசிக்கும்போது என்னை கேட்டாங்க. நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பணத்துக்கான தேடலில் போயிட்டு அவங்களுடைய மனை வந்து ஏற்கனவே 2 சின்ன சின்ன மனைகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்கலாம், மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி அந்த சின்ன சின்ன மனைகள்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் வாங்கிடுறாங்க. வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சது. இது முடிஞ்ச கையோட அவங்களுடைய பையனுக்கு திருமணம் பண்ணணும், வீடு கட்டி முடிச்சுட்டு திருமணம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இப்போது அந்த இடம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அந்த பையனுக்கு திருமணம் இப்போ கூடி போச்சு. இப்போது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திருமணம். அந்த அம்மா வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அந்த அழைப்புதழ் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. வந்து அழைப்புதழ் கொடுத்துட்டு, சார் நீங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, முருகன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கிறாரு, நிச்சயமாக வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேம்மா, போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏப்ரல் மாதம் கடைசியாகவோ இல்லை மே மாதம் ஃபஸ்ட்லேயோ நம்ம வந்து ஒரு திருச்செந்தூர் போக போகிறோம். அது எப்போன்னு சொல்லி நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. ஏன் அவங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே என் கூட வந்து அந்த திருச்செந்தூர் போகும்போது அந்த பயணத்தில் ஒரு 2-3 பயணத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வேளை அவங்க சாப்பாடு போடுவாங்க வர்ற கூட வர மக்களுக்கு. ஒரு 20 பேர் ஒரு டீமாக ஒரு வண்டியில் போவோம். இந்த 20 பேருக்கும் ஒரு வேளை சாப்பாடு அவங்க போடுவாங்க. அதாவது ரொம்ப ரசித்து போடுவாங்க. நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டோட செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டோட பண்ண செலவுனால இவங்களுக்கு வந்து இப்போது நிறைய வீடு கிடச்சிச்சு. ஒரு மெயின் ரோட்டில் ஒரு இடம், பெரிய இடம் கிடச்சிருக்கு. இப்போ அவங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரயத்தனம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போது முடிய போகுது. ஸோ அந்த சந்தோஷத்தில் தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க, திருச்செந்தூர் ஏற்பாடு பண்ணுங்கள், நிச்சயமாக சாப்பாடு போடுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் பயணம் நிச்சயமாக இருக்கும். ஏப்ரல் கடைசி இல்லைன்னா வந்து மே மாதம் ஃபஸ்ட் வீக்கில் போகிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கும் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக நடக்கும்.
யாரெல்லாம் இந்த திருச்செந்தூர் பயணத்தில் வந்து மக்களுக்கு உணவு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு ஒரு படி மேலே ஏறி இருக்காங்க வாழ்க்கையில். அது நிச்சயமாக நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்க போகலாம். நான் நிச்சயமாக போகும்போது நான் சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, ஒரு புதிய நம்பர்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த கூப்பிட்ட நபர் வந்து, என்ன சார் உங்களை பார்க்கலான்னு இருக்கேன், உங்கள் அலுவலகம் எப்பவுமே பூட்டியே இருக்கு அப்படின்றார். ஒரு புதுசாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஃபோன் எடுத்த உடனே, ஐயா ஐயா வணக்கம், நான் வந்து இன்னார் பேசுகிறேன், இந்த விஷயத்துக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். ஆனால் அவர் வந்து அவர் ஏற்கனவே என்கிட்ட பேசின மாதிரியும், அவரோட நம்பர் என்னுடைய செல்ஃபோனில் பதிவு பண்ணி அவர் பேர் தெரிஞ்ச மாதிரி நான் எடுத்து பேசின மாதிரியும் அவராக நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசும்போது அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், அவரோட வீடு வந்து வடகிழக்கு பிரச்சனைக்குரிய வீடு. ஐயா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னேன். நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், அதில் வீடு கட்டணும். நான் ஒரு இடம் வச்சுருக்கிறேன், அதில் வீடு கட்டணும். அதான் வந்து ஒரு அதை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு ஒரு பிளான் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நான் வந்து இடம் பார்க்காம நான் பிளான் போட மாட்டேன். அதனால் இடம் பார்த்துட்டு நான் வந்து பிளான் போட்டு தரேன். நீங்கள் என்ன ஊருக்காருங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் செஞ்சி அப்படின்றார். அப்போ இடம் எங்கே இருக்குது, செஞ்சியில் இருக்கான்னா, இடம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது, நீங்கள் காஞ்சிபுரம் வரும்போது சொல்லுங்கள், நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு டாட் கனெக்டிவிட்டி. சரி ஓகே ஐயா, நான் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவர் பேசின விதமே முதல்ல தவறு. அதுக்கப்புறம் அவர் வந்த இடம் ஒன்று, அவர் ஊர் சொல்கிறது ஒன்று, இடம் இருக்கிறது ஒன்று. அவரும் நான் வந்து அந்த இடத்துல என்ன என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாருன்னா, நான் ஒரு கொட்டா போட்டு நான் போய் உக்காந்துக்க போகிறேன் அப்படின்றார். ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டார். காரணம் என்னென்னா, அவர் பேசின டோன் வந்து ஒரு ஒரு மிரட்டுற டோன் மாதிரி இருந்தது. இந்த வடகிழக்கு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று சுத்தமாக பேச மாட்டாங்க, இன்னொன்று அதிகமாக பேசுவாங்க. இவர் 2வது ரகம். அப்போது அந்த வடகிழக்கு பிரச்சனை, குறிப்பாக மாடிப்படியெலாம் வடகிழக்கில் இருந்துட்டா, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம என்ன சொல்லணும், அந்த ஆண்கள் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் சரின்னு சொல்லுவாங்க. அதுபடி தான் நம்ம போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட மனிதரை தான் நான் அவரை பார்க்குறேன். ஸோ அவர் நிச்சயமாக நான் சொல்கிறத கேட்க மாட்டார், யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டார். அவரோட விஷயம் நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாரே தவிர, நான் எப்படி பண்ணட்டும் அப்படின்றது கேட்கறதுக்காக வந்திருக்க மாட்டார். ஸோ இது என்னுடைய கணிப்பு. அது நிச்சயமாக அது சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் சரியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் என்னை பேசணும், என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல எனக்கு தகவல் சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். இல்லை ஒரு மெசேஜாவது போடுங்க, நான் உங்களை பார்க்கணும், இந்த டைமில் பார்க்க முடியுமா, எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நிச்சயமாக மீட் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு உங்கள் அலுவலகத்துக்கு வந்திருக்கேன், எப்போ பார்த்தாலும் பூட்டியே இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அலுவலகம் பூட்டியே இருக்குதுன்னா நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம். இது கூட புரியாமல் நீங்கள் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இனிமேலாவது மக்கள் வந்து சரியாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். அந்த சாதனை பெண்மணியின் மகனுடைய திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு திருச்செந்தூர் பயணம், மக்களோடு மக்களாக நாமளும் சேர்ந்து போக போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக அந்த முருகன் உங்களுக்கும் அருள் புரிவார். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.